கோவையில் கல்லூரி மாணவர்களின் உயர்ரக இருசக்கர வாகனங்கள் திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளலூர் பகுதியில் வீட்டின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கல்லூரி மாணவனின் பல்சர் NS 160 பைக்கை நள்ளிரவில் வந்த 2 மர்ம நபர்கள் சைடு லாக்கை உடைத்து திருடி சென்றுள்ளனர். கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நித்யாஸ் மற்றும் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த கீர்த்திவாசன் ஆகியோர் வெள்ளலூர் ஷேர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே அறை எடுத்து தங்கி கல்லூரியில் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் நித்யாஸ் நேற்று இரவு பரணி பேக்கரி அருகே தனது அறையின் முன் பைக்கை நிறுத்தி வைத்திருந்தார். இன்று காலை வந்து பார்த்தபோது வாகனம் காணாமல் போனதைக் கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். தொடர்ந்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் 2 மர்ம நபர்கள் பைக்கை லாவகமாக உடைத்து எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. புகாரின் பேரில் வெரட்டிஹால் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். CCTV காட்சிகளில் பதிவாகியுள்ள திருடர்களின் உருவத்தை வைத்து அவர்களை அடையாளம் காணும் பணி தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளது. போத்தனூர், வெள்ளலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக அறை எடுத்து தங்கி படிக்கும் கல்லூரி மாணவர்களின் வாகனங்கள் திருட்டு அதிகரித்து வருவதால் மாணவர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.